ரேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது இருக்காது. ஸோ இப்போ ஒரு டைல்ஸ் வந்து ஒரு 40லேருந்து 50 ரூபா இருக்குது ஒரு டைல்ஸ் இருக்கும். இவங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. அந்த டைல்ஸ் நம்ம வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படும் போது இந்த கான்ட்ராக்டர் சொன்னால் அவரால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து கஸ்டமரோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது. சம்டைம்ஸ் வந்து கான்ட்ராக்டர் இஷ்யூ இருக்குது. நம்ம அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து நான் இந்த தொழில் இருக்கிறேன் எல்லா கான்ட்ராக்டரும் வந்து பர்ஃபெக்டான அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க சைடில் எதுவுமே குவாலிட்டி வந்து இஷ்யூஸ் வந்து சில கம்பி கம்மியாக போடுறது, சிமெண்ட் கம்மியாக போடுறது, ஃபவுண்டேஷனோட டெப்த்து கம்மியாக கொடுக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இதில் என்னன்னா கடைசியாக வந்து ப்ராப்ளம் வரும்போது 2 பேருமே வந்து ஒன்று கிளைண்ட் ஸ்ட்ராங்கான அளவோ இல்லை இன்ஜினியர் ஸ்ட்ராங்கான அளவோ இருந்தாங்கன்னா ஒன்று அது லீகல் இஷ்யூவாக மாறுது. இந்த லீகல் இஷ்யூ நீங்கள் போய் கடைசியாக வெளியே வரும்போது நம்ம ஏதாவது இதில் சாதிச்சிருப்போமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டோம். 2 பேருமே சாதிச்சிருக்க மாட்டோம். 2 பேருடைய டைமும் போயிருக்கும், 2 பேருடைய பணமும் போயிருக்கும். அதில் வந்து எந்த விதமான பெருசாக வந்து